இதான கடைசி நாட்களிലേക്ക് നാം വന്ന് നിൽക്കുന്നோம். നാം മറ്റതല്ല, நம்ம കർത്താവായ ദേവൻ, കർത്താവായ യേശു അവരുടെ കരുത്തെ പിടിച്ച് നമ്മെ കൊണ്ടുവന്നപടിയാൽ കർത്തർക്ക് നന്ദി செலுத்துகிறோம். வருஷத்தின் முதல் நாள் பார்த்த நிறைய மக்கள் உலகம் விட்டு போயிருக்கிறார்கள். நம்மோடு கூட இருந்தவர் எத்தனை பேர் உலகம் விட்டு போயிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வியாதி படுக்கையில் ஆயிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் பல பிரச்சனைகளோடு போயினே இருக்கிறார்கள். தேவன் நமக்காய் ஒரு வாய்ப்பு கொடுத்து உலகத்தில் நம்ம உயிரோடு வச்சிருக்கிறபடியால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராக வரவு சமீபமாயிருக்கிறபடியால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நாட்களில் நாம் பார்க்கும்போது கர்த்தர் நம்மை ஒரு மனவாட்டியாய் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய வரவு எந்த வேளை எப்போ என்னது நமக்கு தெரியாது. ஆனாலும் அவர் வருவே நம்மை சேர்ப்பேன். ஹல்லேலூயா. ஆயிருக்கிறபடினாலே இந்த நாட்களிலும் நாம் நம்மைத்தான் பரிசுத்தம் பண்ணி கர்த்தருடைய வரவுக்காக ஆயத்தம் பண்ணுவோம். இந்த நாட்களிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா வாய்ப்புகளுக்கும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். யாருக்கான ஊழியக்கார குடும்பம், யாருக்கு எல்லா விசுவாசி குடும்பங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் சீக்கிரம் வரப்போகிறதாக கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உள்ள அன்பின் வாழ்த்துக்கள் செலுத்துகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கும்போது உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை பண்ணினே இருக்கிறார்கள். வேதத்தின் அடிப்படையில் நாம் படிக்கும் போது கிறிஸ்துமஸ் பண்டிகை என்னது வேதத்திலே இல்லை. கர்த்தராகிய இயேசு பிறந்திருக்கிறார்கள், அது உண்மைதான். வராட்சி சொல்லுகிற என்ன கிமு கிபி அப்படி சொல்லுவது அதுக்கு தான் முக்கியமான ப்ரூஃப் அதுதான். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் டிசம்பர் 25 என்ன ஒரு நாளில் கர்த்தராகிய இயேசு பிறந்ததாய் வேதத்தில் இல்லை. யாரெങ്കിലും படிச்சிருக்கிறோம்? ஆனால் அது பெரிய ஹிஸ்டரியா, அதுக்குள்ள இப்போ போக முடியல. இன்றைக்கு கேரளாவை பொறுத்தவரை நாங்கள் யாருமே கிறிஸ்துமஸ் பண்டிகை பண்ணவே இல்லை. இப்போ அப்படிதான். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நமக்கு வசனத்தை நமக்கு படிக்கலாம். യെശയ്യാവിന്റെ പുസ്തകം 9-ാം അധ്യായം 6-ാമത് വചനം. അതിന്റെ തലപിതാവേ, നല്ല കാലവേളയ്ക്കാതെ കർത്തൃ സെലുത്തുகிறோம் ஆண்டவரே. காலவேளையில் ஆண்டவரே உமது வார்த்தையுமாய் உமது சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. வார்த்தை உமது அடியான் உமது பிள்ளைകളുടെ അമ്മയുടെ നടുവിലായിരിക്കും പോത് ഉമത് അഭിഷേകത്താൽ അടിയാനെ നിറപ്പടി കർത്തൃ കരകളിലേക്ക് അടിയാനെ ഒപ്പം കൊടുക്കുകയോ. இந்த பாவம் கொண்டு முழுவதும் கலசில் ஒப்பு கொடுக்குகிறோம். இயேசுவின் அழைக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பெரிய விடுதல் இந்த பகல் அனுபவப்படி உமது திருப்ப கொடுக்குகிறோம். கர்த்தர் கரங்களை ஒப்பு கொடுக்குகிறேன். இயேசுவின் நாமத்தின் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஒரு விட்டுட அதை படிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரனை கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவன் தோளில் மேலிருக்கும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இரண்டாவது என்ன படிச்சது? நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். மூணாவது கர்த்தத்துவம் அவன் மேல் இருக்குது. ஹல்லேலூயா. இங்க 3 விஷயங்கள் இருக்குது. ஒண்ணு, ஒரு பாலகர் பிறந்தார். இரண்டாவது
குமாரனே கொடுக்கப்பட்டார். பிறந்தது எங்கே? பெத்லகேமில். கொடுக்கப்பட்டது எங்கே? கல்வாரி சிலுவையில். கர்த்தத்துவம் எங்கே? அவர் நம்மை சேர்க்க போவதற்காக சீக்கிரம் வருகிறார்கள். ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்ட பாலகர் பிறந்தது பெத்லகேமில். படிங்க எஸ்ஐயாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுப்பார். கன்னிகா கர்ப்பிணியாய் ஒரு குமாரனை பெறுவார். ஹல்லேலூயா. கன்னிகா கர்ப்பிணியாய் ஒரு குமாரனை பெறுவார். பிரைஸ் காட். கன்னிகா கர்ப்பிணியாகி என்று சொல்லும் போது இங்க படிக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. துப்புள்கொடி உள்ள வளர்க்கும் போது துப்புள்கொடியை கட் பண்ணி தான் பிள்ளை வெளியிடுவேன். துப்புள்கொடி கட் பண்ணாம வேதத்தின் அடிப்படையில் 3 பேர் பிறந்திருக்கிறார்கள். யாரு தெரியுமா? சொன்னதா? 1 ஆதாம், 2 யாவாள், 3 യേശു. ഹല്ലേലൂയ. ആദാമിനെ അവരുടെ സായലാൽ ഉരുവാക്കിനാർ. இப்படி அவருடைய சாயலால் மண்ணில் எடுத்து உருவாக்கினார். அவருக்கு ஏற்ற துணையை அவருடைய விலாயெலும்பில் அவருடைய பாதி இடத்தை எடுத்து மாத்திட்டு ஒரு யாவான் ஸ்திரீயை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். இவரு புக்குள் கொடி கட் பண்ணிட்டோம் இல்ல. 3வது பிறக்கப்பட்ட இயேசு கன்னிகையில் பிறக்கும் போதும் அப்படிதான். ஹல்லேலூயா. தேவனுடைய சாயலால் உருவாக்கப்பட்ட மனிதனும் தேவனுடைய நமக்காக விடுதலுக்காக வந்ததாகிற இயேசுவுக்கும் துப்புக்கொடி முறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி முறிச்சால் இயேசுவின் துப்புக்கொடி அப்படி முறிச்சால் அவன் இயேசு அல்ல. ஹல்லேலூயா. அவன் இயேசுவாய் இருக்கும்போதும் மனுஷனான். மனிதனாய் இருக்கும் போதும் அவர் இயேசுதான், கடவுள் தான். இங்கே படிங்க ஏசாயாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் வசனம் படிங்க. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி. உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள். ஹல்லேலூயா. பார்க்கணும், தீர்க்க தரிசனம் கொடுத்துட்டு 700 வருஷங்களுக்கு பிறகே தான் இந்த தீர்க்க தரிசனம் தெளிவாய் வருது. ஹல்லேலூயா. ഈ ദീർഘ ദർശനങ്ങളാകുന്ന ഓരോ ഭാഗങ്ങളും പഠിക്കുമ്പോൾ അതായത് മൽക്കിക്കും മറ്റയ്ക്കും നടുവില് 400 വർഷം വേദത്തിന്റെ അടിപ്പടയിൽ ചൊല്ലുന്നത് അവർ ഇരുണ്ട നാൾക്കൾ, ഇരുണ്ട കാലഘട്ടം. 400 വർഷം ആരുമേ ഇല്ല, ദീർഘദർശകന്മാരില്ല, ഊഴിയക്കാരില്ല, ആരുമേ അങ്ങ് ഇല്ല. യേശു എന്നതാകുന്ന കടവുകളോ ആരുമേ അങ്ങ് ഇല്ലാമ ഒരു നാൾ 400 വർഷം. ഈ 400 വർഷം പിശാച് ഉലകത്തെ അധികമായി ആഴ്ച ചെയ്തുകൊണ്ടേ ഇരുന്നാர்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு வந்ததோடு கூட உலகத்தில் ஒரு புதிய கட்டளை கொண்டு வந்தார்கள். ஒரு குமாரனை நமக்காய் கர்த்தர் கொடுத்தார்கள். அவர் பிறக்கப்பட்டது பெத்லகேமில் கன்னிகையுடாகுന്ന பிள்ளையாய் அவன் ஒரு குமாரனாய் பிறக்கப்பட்டவர். அவர் பெத்லகேமில் பிறக்கப்பட்டார்கள். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தின் 21வது வசனம் படிங்க. ഹല്ലേലൂയ. பார்க்கணுமே, ഈ ഇരുണ്ട നാட்களிൽ നിന്ന് ഒരു രക്ഷകൻ വെളിയിൽ വരുന്നത്. ഹല്ലേലൂയ.
രക്ഷകൻ യേശുവിന്റെ പേർക്ക് അർത്ഥം എന്നത് പഠിക്കുക. அந்த வசனத்தை விட்டு படிக்க. அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஹalleluya. இப்போ இவன் எதுக்காக வந்திருக்கிறாங்க? பாவ மன்னிப்புக்காக. உலகத்துல பாவ மன்னிப்பு கொடுக்குவது தேவனாகிய கர்த்தருக்கல்லாம அவரே தவிர வேற யாருமே இல்லை. நிறைய கடவுள் இருக்குது. எங்கேயும் பாவ மன்னிப்பு கிடைச்சதாயிட்டு இருக்கிறான். உலகத்தில் மனிதனை பெருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில மிகவும் பெரிய பாரம் என்னது தெரியுமா? வாழ்க்கையில மிகவும் பெரிய பாரம் என்னதான் சொல்லுங்க. யாருக்கு தெரியுமா? சொல்லுங்க. மிகவும் பெரிய பாரம் நம்ம நினைக்கிறோம்னா வாழ்க்கையில வாழ்வதே பெரிய பாரம். ஓரோ நாட்கள் இப்படி தாண்டி போகும்னு நினைக்குவேன். அதான் பிள்ளை படிப்பு வைக்கணும், அவருக்கு தேவைகளை கொண்டு எல்லாம் சந்திக்க வேணும். அது அப்படியா? அல்ல. மிகவும் பெரிய பாரம் என்னது பாவ பாரம். ஹல்லேலூயா. என்னதான் பாவ பாரம்? ஒரு மனிதனோட பாவம் பண்ணிட்டு அவனை நிம்மதியை தூங்க முடியுமா? தூங்க முடியல. அவனை தேவனோட பாவம் பண்ணிட்டு நிம்மதியை தூங்க முடியுமா? தூங்க முடியல. இது பாவம் எங்க இருக்குது? ஹிருதயத்துக்குள்ள இருக்குது. பாவத்துக்கு மன்னிப்பு, ஹிருதயத்துக்குள்ள இருக்க பாவம் மன்னிப்பு எப்படி மனிதனுக்கு கிடைக்கும்? ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு கிடைக்கணும் என்றால் அவன் கர்த்தருடைய சமூகத்தில் வர வேணும். வராம அவன் பாவ மன்னிப்பு கிடைக்காது. ஒரு நாள் ஒரு மனிதன், ஒரு மிலிட்டரி கமாண்டர், அவர்களாக டிரைவர், மனிதன் கமாண்டராக இருந்தா பொண்ணுமாய் லவ் ஆய் கடைசியில பொண்ணு நல்ல படிப்பு இருக்கும் போது பொண்ணனை பையனை விட்டு விலக முடியல. இது கமாண்டர் தெரிஞ்சதுக்கு பிறகு பல நிலைமையில இவளோடு பேச ஆரம்பிச்சு. ஆனால் இவளை விட்டு மாற மாட்டேன், இவன் மட்டும் தான் போதும். கடைசியில கமாண்டர் முடிவெடுத்து இவனை கூப்பிட்டு ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள கொண்டு வண்டி, டிரைவர் தான் அப்படி எடுத்து போயிட்டு அங்க போயிட்டு வேற ஒரு டிரைவர் மூலம் தான் போனது. அங்க போகும்போது வழியில அவனை விட்டுட்டு பக்கத்துல இருந்த டிரைவரோட சொன்னேன், என்னோட துப்பாக்கி வச்சு இவரை ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணாம இருந்தால் நான் அவரை ஷூட் பண்ணிட்டு இன்னும் தூக்கி உள்ள வைப்பேன். இவன் பயந்துட்டு கடைசியில் இவன் எவரிடாவது உயிர் பாதுகாக்கணும், அதுக்காக அவரை ஷூட் பண்ணிட்டேன். பார்க்கணும், அவனால் தெரிஞ்சு அவன் பாவத்தை பண்ணிட்டுக்கிறோம் இல்ல. ஆனால் இப்போ இவன் யாரு சொல்ல பாது? பாவம் எங்க இருக்குது? அவனுக்குள்ள இருக்கிறது. இவன் அந்த பாவ பாரத்தோடு அவனை ஆபீஸுக்கு போனேன். இந்த வேலை இடத்துக்கு போயிட்டா என் வேலை செய்ய முடியல. ஏன் வேலை செய்யாம இருக்குது? பாவ பாரம் இவனுக்குள்ளே இருக்குது. இவனோடு கூட வேலையை பார்த்து கொண்டு இருந்தவர் இவன் தான் ஷூட் பண்ணி இருக்கிறாங்க. ஆனால் இவனை அது தெரிஞ்சு சொன்னது அல்ல. இப்போ பாவம் இவனுக்குள்ள வந்து இருக்கிறது. இவன் எந்த நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, ஆபீஸுக்கு வெளியில போய் வேலை பார்க்க முடியல, போன் பண்ண முடியல, எந்த பண்ணாம முடியாம நிலைமையில வந்துட்டேன். இது யாரோட சொல்லுவேன்? வெளியில் யாரோட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இவனை ரொம்ப பலவீனப்பட்ட என்னது வேணும் தெரியாம நிலைமையில் அலைஞ்சு ஒரு நாள் அவன் மிலிட்டரி கேம்ப்ல இருந்த வேலை விட்டுட்டு வெளியில் வந்தேன். அப்படி வேலை விட்டு வெளியில் வரும்போது ஒரு தெருவில் நல்ல செய்தி ஒரு பாஸ் கொண்டு கொண்டே இருக்கிறாங்க. அவர் கொடுத்தது உலகத்தில் பாவ மன்னிப்பு தேவனாகிய கர்த்தருக்கு மட்டும்தான்.
இயேசுவினோட மட்டும்தான் பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்ற ஒரு செய்தி கொடுத்து கொண்டு இருக்கும் போது இவர் அழுகி அந்த ஊழியக்காரர் கிட்ட வந்து கேட்டேன், ஐயா இந்த மாதிரி ஒரு சம்பவம் என்னோட வாய்கள் நடந்திருக்கிறாங்க, அதுக்கு எனக்கு மன்னிப்பு கிடைக்குமோ? கண்டிப்பா கர்த்தருக்கு மன்னிப்பு தருவேன். இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது அவரோட பாவம் மன்னிப்பு அங்க கிடைச்சிச்சு. இவ்வளவு நாளாய் உள்ள இருக்கிற பாரம், பாவ பாரம், அதுக்கு மன்னிப்பு கிடைக்குவதற்கு உலகத்தில் அவன் எங்கேயோ அலைஞ்ச ஆனால் அங்க எங்கேயும் அவனை மன்னிப்பு கிடைக்காம உண்ட. இயேசுவின் சமூகத்தில் வந்த போது அந்த வார்த்தையோட அவனை மன்னிப்பு உள்ள வந்த. மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்றால் இயேசுவுக்கு மட்டும்தான் முடியும். இயேசுதான் ரட்சகர். ஹல்லேலூயா. இங்க என்ன படிச்சது படிங்க. மத்தேயு 1:21. அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஏனெனில் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி. யாரோட பாவங்களா? ஜனங்களுடைய. என்ன கொடுத்திருக்கிறாங்க? ஜனங்களின். அல்லேலூயா. அப்படி தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் வந்தது ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களுக்கு அல்ல, ஜனங்களுக்காக. அந்த மொழியோ எதுவுமே பார்க்கலாம், பெரியவனோ சின்னவனோ ஏழையனோ எதுவுமே பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறாங்க, ஜனங்கள். ஜனங்கள் யாருடையது? இயேசுவுடையது, கர்த்தருடையதான். அவர் உருவாக்கப்பட்ட ஜனங்கள். ஆனால் அவரை தெரியாம உலகத்தின்படி அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனாலும் அவரை கர்த்தர் நேசிக்கிறார். நீ பாவ மன்னிப்புக்காக என் சமூகத்தில் வந்தால் உன்னையும் நான் நேசிக்கிறேன். பாவத்தை கர்த்தர் தள்ளி விடுகிற, வெறுக்குகிற. பாவம் அவருக்கு பிடிக்காது, ஆனால் பாவியை அவர் நேசிக்கிறேன். அல்லேலூயா. நாம் எல்லாமே ஒரு நாள் எப்படி வாழ்ந்தார்கள்? பாவியாய் இருந்தார்கள். நம்மை அவர் நேசித்தபடியினால், பிறந்த கர்த்தராக இயேசு ரட்சகராய் இருக்கிறபடியினால் அந்த ரட்சிப்பு நமக்குள்ள வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு நமக்குள்ள வந்தபடியினாலே நாம் இப்போ யாருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறாங்க? இயேசுவின் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறார்கள். பாவத்துக்கு மன்னிப்பு கிடைச்சபடியினால் நாம் இயேசுவின் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறார்கள். நாம் வேதம் படிக்கும்போது தேவனை பார்க்குவதற்காய் ஞானிகள் வந்தார்கள். அவர் பொருட்கள் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். வேதத்தின் அடிப்படையில் நாம் படிக்கும்போது இயேசு கிறிஸ்துவனை குழந்தை இயேசுவாயிட்டு நேசிக்கிறோம். குழந்தை இயேசுவாய் நம்ம எதிர்பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் குழந்தை இயேசு தாய் எல்லாம் நிக்குது. ஆனால் அந்த மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 16வது வசனம் படிங்க. அப்பொழுது ஏரோது தன் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தன் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். இயேசு பிறகு என்பது சாஸ்திரிகளுக்கு கர்த்தர் காமிச்சு கொடுத்திருக்கிறார்கள். பெத்லகேமில் அந்த சரித்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவினை எதிர்பார்க்குவதற்காக சாஸ்திரிகள் நேரடி வந்தது எங்கேயா? ஹேரோதாவின் கிட்டதான் பண்ண. அவர் தான் ராஜாவு. ராஜகுமாரன் பிறக்கணும்னா எங்க பிறக்கணும்? அரண்மனை தான் பிறக்கணும். எங்க பிறக்கணும்? அப்ப அரண்மனை பிறந்தா அப்படி எண்ணத்தில் சாஸ்திரிகள் வந்தார்கள். இவர் வரும்போது ஹேரோதாவுக்கு அப்பதான் தெரிஞ்சது யார் உயிரோடு இருக்கப்போ வேற ஒரு ராஜாவு யார். இது ஹேரோதாவின் மட்டுமல்ல, உலகத்திற்கு முழுவதும் மிகவும் பெரிய ராஜாவாயும் பிறந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த ராஜா உலகத்தில் வரும்போது இவருடைய பேர் கெட்டு போக நினைச்சிட்டு இவனை அங்கே ஒரு உபாயத்தோடு அவனோடு, அதாவது சாஸ்திரிகளோடு சொன்னார்கள், நீங்க போய் பிள்ளைகளை பார்த்துட்டு திரும்பி எங்க வரணும்? ராஜாவின் கிட்ட அரண்மனையில் வரணும். ஆனால்
இவங்கள் போய் ராஜா வசனம் இருக்குது, சீக்கிரம் முடிக்கிறதுனால சீக்கிரம் அப்படி போறேன். ராஜாவை போய் இயேசுவை போய் பார்த்துட்டு திரும்பி வரவே இல்லை. அங்க போகுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி அங்க போய் அவர் குழந்தையை பார்த்து திரும்பி போனது வேற வழியாய் போனார்கள். அப்பதான் இவர் அவங்களை காணுமே உடனே கட்டளையிட்டு என்ன படிக்க படிங்க. ஏரோது தன் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை வஞ்சிக்கப்பட்டது மிகுந்த கோபம் அடைஞ்சு ஆட்களை அனுப்பி தன் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லஹேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். அப்ப காலத்தின்படியே 2 வயசுள்ள ஆண் பிள்ளைகளே கொல்லப்பட்டார். அப்போ நான் சொல்லி வந்தது வேதத்தின் அடிப்படையில் இது குழந்தை இயேசுவா? குழந்தை உடனே சாஸ்திரிகள் போய் பார்த்துங்களா? இல்ல. இவர் வரும்போது இயேசுவுக்கு எத்தனை வயசு இருக்கிறது? எத்தனை வயசு இருக்கிறது? 2 வயசு. ஹalleluya. இன்னைக்கு என்ன புல் தொட்டி எல்லாம் உருவாக்கிட்டு அங்கே இருக்குது யாரு? குழந்தை இயேசுவை கொண்டு வைப்பேன். வேதத்தின் அடிப்படையில் சொல்லி வந்தது கிறிஸ்துமஸ் என்னது வேதத்தின் அடிப்படையில் இல்லை. Praise the Lord. Hallelujah. ഈ 2 വയസ്സായ പിള്ളയെ കൊല பண்ணுவதற்கு கட்டளை யார் போட்டார்கள்? ஹேரோதாவ். இது போடும்போது அப்ப இருக்கிற நிலைமைக்கு அவன் எதிர்பார்த்துட்டு தான் இப்படி ஒரு கட்டளை கொண்டு போனது. அப்போ சின்ன குழந்தை அல்ல இயேசு. இப்ப நமக்கு ரட்சகனாய் வந்ததாக இயேசு. ஹalleluya. இவர் இப்ப எங்க பிறந்திருக்கிறாங்க? பெத்லஹேமில் பிறந்திருக்கிறார். ஹalleluya. எசாயாவின் புத்தகத்தில் மறுபடியும் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மறுபடியும் படிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இவன் யாருக்காக? நமக்காக, ரட்சிப்புக்காக ஒரு பாலகன் பிறந்தார். இரண்டாவது படிங்க. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஹalleluya. இது இரண்டாவது இயேசுவை காமிக்குது. ஒண்ணு இயேசு பிறந்தது நமக்கு ரட்சகனாய். அந்த ரட்சகனாய் பிறந்த இயேசு அவன் மறுபடி நமக்காய் கொடுக்கப்பட்டார். ஹalleluya. 30வது வயதில் அவர்களாக ஊழியத்துக்காக கர்த்தராக இயேசு வந்தார்கள். 30வது வயசு முதல் 33வது வயசு வரை தான் தேவனுடையதான ஊழியம். உலகத்தில் பிறக்கப்பட்ட எல்லாவரும் ஒரு நாள் உலகம் விட்டு போவேன். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நான் எப்போ உலகம் விட்டு போகும்போதோ யாருக்குமே தெரியாது. உலகத்தில் நமக்கு ஊழியத்துக்காக வாழ்வதற்காக தேவனாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டது. அது நம்மை தெரிந்து கொண்டார்கள். கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்வதற்காக அவர் நம்மை தெரிந்து கொண்டார்கள். ஆனால் எத்தனை நாள் வாழ்வதோ நமக்கு தெரியாது. ஹalleluya. ஆனால் கர்த்தராக இயேசு இந்த உலகத்தில் வந்தது எதுக்கு என்பது தேவனுக்கு தெரியும், தன் பிதாவுக்கு தெரியும், பரிசுத்த ஆவிக்கு தெரியும். அவன் கொலை பண்ணுவதற்காக தான் உலகத்திற்கு வந்தது. நமக்காக ஒரு ரத்தம் சிந்துவதற்காக தான் உலகத்தில் தேவனாகிய கர்த்தர் வந்தது. ஹalleluya. அவருக்கு தெரியும் 3.5 வருஷ காலம் மட்டும்தான் அவருடைய ஊழியம். கர்த்தராகிய இயேசு உலகத்தில் பிறந்தது பாவ மன்னிப்புக்கு. இரண்டாவதாய் ஒரு குமாரனை கொடுத்தார். கொடுக்கப்பட்ட குமாரன் ஊழியம் என்னது? 30வது வயசுல அவர் ஊழியத்தை உருவாகினார்கள். 30வது வயசுல அவர் ஞானஸ்நானம் எடுத்து வெளியில் வந்தார்கள். அப்போவே அவருக்கு தெரியும் இனி 3.5 வருஷம் எனக்கு ஊழியம் செய்வதற்காக, உலகத்தில் ஊழியம் செய்வதற்காக, மனிதனாய் இருந்து கொண்டு இயேசுவனாக தெய்வத்தை வெளிப்படுத்துவதற்காக இனி 3.5 வருஷம் மட்டும்தான் எனக்கு இருக்கிறது என்பது இயேசுவுக்கு தெரியும். அவர் ஊழியம் உருவாகினார்கள். ஹalleluya. ஒரு ரட்சகர் நமக்காய் பிறந்தார். இப்போ அவர் நமக்காக ரத்தம் சிந்த போகிறார்.
ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் நம்ம எப்போ இந்த உலகத்தில் வளர்ந்து மட்டும்தான் நமக்கு தெரியும். எப்போ நான் உலகம் விட்டு போகும் நமக்கு தெரியாது. ஆனால் இயேசுவுக்கு தெரியும். இது கொஞ்ச நாள் 3.5 வருஷத்துக்குள்ள பெரிய ஊழியர்களை செய்ய வேணும், அற்புதங்களை செய்ய வேணும், மரித்த உயிர்த்தெழுக்க இருக்க வேணும், பெரிய காரியங்கள் செய்ய வேணும். ஒரு சீச்சரை எனக்காக என்னோட ஊழியர்களை செய்வதற்காக 12 சீச்சரை தெரிந்து கொள்ள வேணும். அவர் மூலம் உலகம் முழுவதும் ஊழியர்கள் பரக வேணும். യേശുവിന്റെ ഊഴിയമായി യേശുവിന്റെ ഊഴിയത്തിക്ക് പുറത്തപ്പോതേ യേശുവിനെ കൊലപ്പെടുവதற்கு ഹേരോദാവ് കട്ടളയിട്ട് ഇപ്പോൾ യേശുവിനെ ശിക്ഷനായി വന്നപ്പോതേ യൂദാവുക്ക് പണം കൊടുത്തിട്ട് യേശുവിനെ കാണിച്ചു കൊടുക്കുവதற்காக ഹല്ലേലൂയ. അവൻ ശിക്ഷനായി ഉള്ളവരുമ്പോൾ அவன் பண பொருள்கள் பணத்தை பார்க்குவதற்காக அவனை தெரிந்து கொண்டான். அப்போவே அவன் பணம் வாங்கிட்டு என்னோட சிற்றனாக என்னோட இயேசுவன் என்னோட எச்சமானாக இயேசுவினை காமிச்சு கொடுக்குவதற்காக அப்போவே யூதா பணம் வாங்கிட்டேன். அவன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற இயேசுவுக்கு தெரியும் 3.5 வருஷம் முடியும் போது இவன் என்னை காமிச்சு கொடுப்பேன், இவன் என்னை காமிச்சு கொடுப்பேன். நான் வந்தது உலக ரட்சகனாயிட்டு ഒരുവർക്കല്ല, ഉലക രക്ഷകനായിട്ട് ഞാൻ പണ്ടത്. അത് എന്മേൽ എൻ പിതാ കൊടുത്തതാകുന്ന ഊഴിയം അതെനിക്ക് ചെയ്തതാ ആകണം. പിള്ളേർക്ക് അവൻ വിടുതൽ കൊടുക്ക വേണം, ജനങ്ങൾക്ക് വിടുതൽ കൊടുത്തതാ ആകണം. എന്നിലൂടെ താൻ രക്ഷിപ്പ് വരെ പോകുക എന്ന എണ്ണത്തോട് ഊഴിയത്തെ ഉരുവാക്കിനാர்கள். ஆதம் மூலம் உலகத்திലേക്ക് வந்த பாவத்துக்கு ஒரு மன்னிப்பு வேணும் என்றால் மனிதன் மட்டும்தான் அதற்கு வர வேணும். மனிதன் இயேசுவாயிட்டு தேவனாய் உலகத்தில் வந்தால் மட்டும்தான் மனித மக்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். ஹல்லேலூயா. ആ പാപ മன்னிப்புக்காக ഇപ്പോൾ യേശു അവരുടെ ഊഴിയങ്ങളെ ഉരുവാക്കിனார்கள். ഹല്ലേലൂയ. ഓരോ നാൾ താണ്ടും പോതും അവൻ ജപത്തിൽ ഏറെടുക്കുകയാണ്. இரவு முழுவதும் ஜபம், பகல் முழுவதும் ஊழியங்கள். யாரால் செய்ய முடியும்? நம்ம தேவன் உயிர் கொடுக்க போகிறேன். ஒரு பெரிய வாக்குத்தத்த சந்ததி இங்கே உருவாகணும். மனவாட்டியதாகுന്ന ഒരു സഭ உலகத்தில் எடுக்கப்பட வேணும். ആ மனவாட்டி எடுக்க வேணும் என்றால் இயேசுல அவர் ரத்தம் சிந்தி மட்டும்தான் விடுதலை இருக்கிறது. எனக்காக உனக்காக ரத்தம் சிந்துவதற்காக இயேசு உலகத்தில் வந்தார்கள். இயேசுவோட விடுதலை ஹல்லேலூயா. யாராலும் தாங்க முடியல. எப்படி தாங்க முடியும்? நாளைக்கு நான் மரிக்க போகிறேன், இன்னைக்கு என்னோட ஊழியத்தை முடிக்கணும்னு என்னோட சொன்னால் என்னோட உள்ளம் உருகி கொண்டு நான் ஊழியங்களை செய்வேன். எனக்கு தெரியும் நாளைக்கு நான் மரிக்க போகிறேன். இயேசு வந்தது அவருக்காக மரிக்குவதற்கு அல்ல. இயேசு வந்தது நமக்காக அவர்கள் ரத்தத்தை செய்ததற்காக. ஹல்லேலூயா. இயேசு நமக்குள்ள பிறக்க வேணும். இயேசு உலகத்தின் படி பிறக்கதல்ல நமக்கு முக்கியத்துவம். இயேசு நமக்குள்ள பிறக்க வேணும். உள்ளத்தில் பிறந்தால் நாம் இயேசுவின் பிள்ளையாய் மாறுவேன். அதுதான் வாக்குத்தத்தம். ரட்சகரை நமக்காய் கொடுத்திருக்கிறார்கள். ஆ ரட்சகர் நமக்குள்ள வரும்போது நம்ம வாக்குத்தத்தம் கிறிஸ்துவோடு தெளிவாய் வருவேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இயேசுவதாகுமா ഈ പ്രയാണം ஊழியத்துக்கு ஹல்லேலூயா அவர் நம்மை தெரிந்து கொண்டது. ஹல்லேலூயா. அவருடையதாகுന്ന சித்தம் செய்வதற்கல்ல அவர் உலகத்தில் வந்தது. பிதாவிന്റെ சித்தம் செய்து கொண்ட பாலகன் நமக்காய் கொடுக்கப்பட்டார். அவர் உயிர் கொடுக்கப்படுவது கல்வாரி சிலுவையில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடையதாகுന്ന ஒரு உயிர் கல்வாரி சிலுவையில் விட்டார்கள். யோவான் 19:30 வசனத்தை படிங்க. மத்தேயு 27:50 முதல் படிங்க. மத்தேயு 27:50. அதுக்கு அப்புறம் யோவான் 19:30. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். ஹல்லேலூயா. இயேசு மறுபடியும் மகா சத்தத்தால் கூப்பிட்டு அவருடைய ஆவியை விட்டார். ஹல்லேலூயா.
19:50 சீக்கிரம் படிங்க. 30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு மகா சத்தத்தோடு அவர்களை விட்டார். எல்லாம் முடிஞ்சு அவருடைய தலை சாய்ச்சி ஆவியே பிதாவு கரங்கள் ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. எவ்வளோ கஷ்டங்களோட வாழ்க்கையில் வந்தார்கள், எவ்வளோ அடி அதை ஏற்க வந்தார்கள். இந்த வாழ்க்கையை பார்க்கும்போது ஜோதிடராக கட்டளையின்படி 40 அடி அவனை அடிக்க வேணும். 40 அடி எல்லாம் இயேசுவை அடிச்சது. ஏனென்றால் அடிச்சது ரோமாக்காருக்கு அந்த கட்டளை இல்லை. அதனால் 40க்கும் மேல் கர்த்தர் அடிப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வடிகளும் அவன் படும்போது ஹல்லேலூயா நம்ம பாவத்தை அவன் மேல் ஏற்றுக்கொண்டதால் அந்த அடிகள் அவன் காயப்பட்டது. அவருக்காக அல்ல, அவன் உயிர் கொடுத்தது அவருக்காக அல்ல. யாரும் நீங்களும் கர்த்தருடைய பிள்ளையாய் மாறுவதற்காக, யாரும் நீங்களும் ஒரு மனவாட்டியாய் மாறுவதற்காக, ஒரு மனவாட்டியாய் மாற வேண்டும் என்றால் ரத்தம் சிந்த வேணும். நமக்காக நாம் ரத்தம் சிந்தவே இல்லை. ரத்தம் சிந்தது கர்த்தர் தான் நம்மை மனவாட்டியாய் மாற்றுவதற்காக. ஹல்லேலூயா. நம்மை மனவாட்டியாய் மாற்றுவதற்காக ஏதனில் ஆதவனை உருவாக்கும் போது அங்கு பிதாவிலிருந்து குமாரன் கேட்டேன், மனவாட்டி எங்கே? உனக்கு மனவாட்டி தேவையானால் நீ உயிர் கொடுத்த உன் ரத்தம் சிந்தி உன்னிட மனவாட்டியை நீ சேர்க்க வேணும். ஹல்லேலூயா. அக்கணம் பிதாவு குமாரனோடு சொல்லுகிற, நீ ரத்தம் சிந்தி உன் உயிர் கொடுத்த உன்னோட மனவாட்டியை நீ சேர்க்க வேணும். இயேசு ரத்தம் சிந்தியதற்காக யாரும் நீங்களும் யாராய் மாற வேண்டும்? மனவாட்டியாய் மாற வேண்டும். கிறிஸ்துவின் மனவாட்டியாய் மாற வேண்டும். கிறிஸ்துவின் மனவாட்டியாய் மாற வேண்டும் என்றால் அவன் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். அவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் மட்டும்தான் கிறிஸ்துவின் மனவாட்டி. இயேசு ரட்சகராய் உலகத்தில் வந்த போது அந்த ரட்சிப்பு கிடைச்ச இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று திருசபையோடு சேர்ந்து ஆராதிப்பவன் தான் கிறிஸ்துவின் மனவாட்டி. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் மனவாட்டி யார்? அவருடைய நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து திருசபையோடு சேர்ந்து ஆராதிப்பவர் தான் கிறிஸ்துவின் மனவாட்டி. மனவாட்டியை சேர்க்குவதற்கு இயேசுப்பட்ட பாடுகள் எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. அவன் சீக்கிரமாய் நம்மை சேர்க்குவதற்காய் வரப்போகிறார்கள். மறுபடியும் 9ஆம் அதிகாரத்தில் வசனத்தை படிங்க. 9:6 சீக்கிரம் படிங்க. பார்த்தீங்களோ? பாலகன் பிறந்தது யார்? ரட்சகனாய இயேசு. அப்படி நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் கொடுக்கப்பட்டது எங்க? கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மை மீட்பு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். 3வது படிங்க. என்னது? கர்த்தத்துவம் அவன் தோளின் மேல் இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தத்துவம் அவன் தோள் மேல் இருக்கும். அவன் கர்த்தாவாய் சீக்கிரமாய் வரப்போகிறார்கள். 1000 ஆண்டு வாழ்க்கைக்காய் நம்மை சேர்க்குவதற்காக அவன் சீக்கிரமாய் வரப்போகிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு வசனம் கூட படிங்க. எசாயா 16:5 வசனம் படிங்க. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதின் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். ஹல்லேலூயா. ஒருவருடைய படிங்க. கிருபையால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். கிருபையால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதின் மேல் தாவீதின் கூடாரத்திலே. நியாயாதிபதியாய் கர்த்தராகிய இயேசு
அவன் வரப்போகிறான் நம்மை சேர்க்குவதற்காக. அவள் ரத்தத்தால் மீட்பு கிடைச்சதாக அவனோட மனவாட்டி சபையை சேர்க்குவதற்காக நம்ம தேவனாகிய கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நம்ம ஏமன்னா நம்ம இயேசுவே நம்ம கண்ணால் பார்க்க வேணும். நம்ம பிரியனாகிற இயேசுவே நம்ம கண்ணால் பார்க்க வேணும். அதுக்காக நாம் ஆயத்தம் பண்ண வேணும். கர்த்தராகிய இயேசு பிறந்தது டிசம்பர் 25 அல்ல. பிறப்பு என்பது எப்போ நம்ம உள்ளத்தில் வேணும். இயேசு பிறந்தது எனக்காக அது எப்போ நம்ம உள்ளத்தில் வேணும். இயேசு நம்ம உள்ளத்தில் பிறக்கிறது தான் முக்கியத்துவம். அது இல்லாம வருஷம் பிறக்கிறதல்ல முக்கியத்துவம். இயேசு நமக்குள்ள பிறக்கணும். எங்களோட ஊர்ல போனால பெந்தகோஸ்தே தவிர மற்ற சர்ச்சுகளுக்கு யாக்கோபா, கேத்தலிக்ஸ், சிஎஸ்ஐ அப்படிப்பட்ட சபைகளில் இப்படிப்பட்ட பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்கள பெரிய பண்டிகை பண்ணுவேன். எப்படி பண்டிகை பண்ணுவேன்? பண்டிகை என்ன கேட்டால் அன்னைக்கு என் வீடு பக்கம் எப்போவுமே கறி கிடைக்கும். இன்னைக்கு நான் நேற்று சாயந்தரம் ஆகும்போது 2-3 மாடு அப்படியே கொண்டு வைப்பேன், கட்டுவேன். எல்லாரும் வந்து பார்த்து நாளைக்கு தான் மாடு, இந்த மாடு தான் எல்லாரும் பார்த்து வெளிகாலே ஒன்று வாங்குவேன். என் வீட்டுக்கு கிட்டதான் 8 மணிக்கு மேலே போனால் எனக்கே கிடைக்கல. அந்த மாதிரி கூட்டம் காலையிலே ஒன்று வாங்கி போவேன். வாங்கி போயிட்டு மத்தியம் எல்லாம் சாராயம் குடிச்சு இதுதான் பண்டிகை. பார்த்து வந்தவங்க இது பார்த்துட்டே இருக்கிறாங்கன்னா, என்னோட சின்ன வயசுலேயே பார்த்து கொண்டே இருக்கிறாங்கன்னா பண்டிகை இது தாங்களா. இந்த கோஸ்தர் யாருமே இந்த பண்டிகை பண்ண மாட்டேங்க. ஊருங்க சொன்னது நமக்கு பண்டிகை அல்ல முக்கியத்துவம், நமக்கு இயேசு தான் முக்கியத்துவம். இயேசு தான் முக்கியத்துவம். நம்ம பண்டிகை என்னதான்? ஆவிக்குரிய பிள்ளைகள பண்டிகை என்ன தெரியுமோ? என்னதான்? உபவாச ஜபங்களும் கூட்டங்களும் தான் நம்ம பண்டிகை. ஹல்லேலூயா. பண்டிகைலாம் கர்த்தருக்கு பிரியமுள்ளவராய் மாற வேண்டும். எங்கள் ஊரில் பெருந்தோறும் ஓணம், கிறிஸ்துமஸ், ஈஸ்டர் இப்படிப்பட்டதாக பண்டிகைகள் வரும்போதெல்லாம் சபைகள் எல்லாம் 7 நாள் 3 நாள் 21 நாள் எல்லாம் உபவாசமா பிள்ளைகள் எல்லாம் பண்ண உபவாசத்தோட வந்து உட்காருவேன். அதுதான் பெரிய பண்டிகை. ஹல்லேலூயா. ஆயிருக்கிறாரு. இயேசுவின் பிறப்பு நமக்கு ஒரு பண்டிகை அல்ல. இயேசுவின் பிறப்பு என்ன பண்டிகை. ஒவ்வொரு நாளும் நமக்கு உள்ளத்தில் இருக்க வேணும். ஹல்லேலூயா. வருஷத்தில் 2 நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் நமக்கு உள்ளத்தில் இருக்க வேண்டும். அதுதான் நம்ம முக்கியமான பண்டிகை. நமக்கு ஒரு பாலகனே பிறந்தார், கொடுத்தார், கர்த்தத்துவம் அவன் மேல் இருக்கிறது. பிறந்தது எங்க? பெத்லகேமில். அவன் கொடுத்தது எங்க? கல்வாரி சிலுவையில். அவன் கர்த்தத்துவமாய் நம்மை ஆட்சி செய்வதற்காக அவர் சீக்கிரம் வர போகிறார். ஹல்லேலூயா. நாட்களில் கர்த்தருடைய வரவுக்காக நாம் ஆயத்தப்படுவோம். நாம என்னது? கர்த்தருடைய வரவு மட்டும்தான். அந்த வரவுக்காய் நாம் ஒருங்குவோம். கர்த்தருடைய மனவாட்டியாய் நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தர் நம்மை சேர்க்குவதற்காக சீக்கிரமாய் வரப்போகிறார்கள். இந்த வார்த்தையினால் தேவனாகிய கர்த்தர் நம்ம எல்லாவரையும் ஆசீர்வதிப்பார்.